You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாய் உங்களோடு கூட நித்திய ஜீவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட தேவனுடைய வசனங்களை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இவ்வளோ தூரம் அற்புதமான விதத்தில் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாற மாட்டார். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமாய் செய்து முடிக்கிறவர். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற அந்த கால திட்டத்தில் இருக்கிறோம். வேத வசனங்கள் நிறைவேறி வருகிற அந்த காலங்களில் இருக்கிறோம். ரொம்ப துல்லியமாய் ஒவ்வொன்றாய் வேதத்தில் எழுதியிருக்கிறபடியே அப்படியே நடந்து கொண்டே வருகிறது. இப்போ உலகத்தில் நடக்கிற சம்பவத்தையும் வேதத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் வேதத்தில் ரொம்ப தெளிவாய் இந்த காலங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து நீங்கள் எரேமியாவில் வாசிக்க முடியும், எசேக்கியேலில் வாசிக்க முடியும், தானியேலில் வாசிக்க முடியும். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் வர நிறைய பேர் கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அதே போல் இன்னைக்கு நிறைவேறி வருகிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து அவர் பிதாவின் சித்தத்தை தொடங்கி முடிக்கிற வர அவர் போதித்த போதனைகளில் அவர் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களிலே நிறைய சம்பவங்கள் வேதத்தில் கடைசி நாட்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது கடைசி நாட்களில் என்னென்ன நடக்கும் என்பதை துல்லியமாக இயேசுவும் போதித்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தை விட்டு பரம் ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற, பரிந்து பேசி கொண்டிருக்கிற, நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஒழுங்கு பண்ணி கொண்டிருக்கிற இந்த காலகட்டாயத்தில் அதை ஆயத்தம் பண்ணி நான் வந்து உங்களை என்னோடு கூட இருக்கும்படி அழைத்து கொண்டு போவேன் அப்படின்றத அவர் வாக்கு பண்ணியிருக்கிறதாய் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் அவர் பதிவு பண்ணுகிறார். அப்படியானால் அதுக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1வது நூற்றாண்டிலே பத்மோ என்ற தீவில் இந்த யோவானுக்கு ஆண்டவர் தரிசனமாகி பேசும்போது அந்த இடத்தில் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதியிருக்கிறார். அவருக்கு ஆண்டவர் காண்பித்த காரியங்கள் எல்லாம் அந்த 22 அதிகாரங்களாய் பிரிக்கப்பட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இப்போது துவங்க ஒவ்வொன்றாய் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா காய் நகர்த்தல் ஆரம்பிச்சிருக்குது. ஒவ்வொன்றா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் சில காரியங்களை நம்ம கண்களுக்கு முன்பதாய் பார்க்க போகிறோம். அப்படியானால் இந்த உலகமே ஒரு அழிவுக்குள்ளே போகிறது. ஒரு பக்கம் பொருளாதார சேலஞ்சுங்க, இன்னொரு பக்கம் பஞ்சத்தின் பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் யுத்தங்கள், இன்னொரு பக்கம் நிறைய இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் தொடர்ந்து ஆகிக்கொண்டு இருக்குது. சில இடங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கடல் ஓரமாக இருக்கிற எல்லா இடங்களிலும் சுனாமி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாகவும் சொல்லுகிறார்கள். அப்போ இப்படிலாம் நிறைய காரியங்கள் நாம் கேள்விப்படுகிறோம். ஒன்று சொல்லுகிறார்கள், இன்னொன்று நாம் கேள்விப்படுகிறோம். இவைகளெல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பதாக நடக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் நமக்கு எல்லா அடையாளங்களும் நாம் பார்க்கும்போது நாம் இந்த உலகத்தில் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆயத்தம்னா அப்போ இவ்வளோ நேரம் ஆயத்தமாக இல்லையா அப்படின்னா சில விஷயத்துலலாம் நிர்வசாரணமாக இருந்திருக்கலாம். குறிப்பாக கிறிஸ்தவர்களே இல்லை ஊழியக்காரர்களே பல விதத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்தாலும் உலகத்தில் அவர்கள் வாழ்கிறபடியால், உலக காரியத்தில் அவர்கள் செயல்படுகிறபடியால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே போயிருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதெல்லாம் சரியில்லையோ அவைகளெல்லாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். உலகத்திலே ஆண்டவர் நியாய தீர்ப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அவைகளெல்லாம் இப்போது நம்ம கண்களுக்கு முன்பதாய் பார்க்கிறோம். இந்த நாள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம மத்தியில் தொடர்ச்சியாய் நம்ம ரெவரண்ட் டிசோஸ் அவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு மிகுந்த சந்தோஷம். அவரை நாம் வரவைக்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தொடர்ச்சியாக உங்களோடு கூட இணைந்து இந்த வசனங்களில் பேசுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் தொடர்ந்து அநேக காரியங்களை நமக்கு இவைகள் வாயிலாக சொல்லி கொண்டு வருகிறார். போன முறை நீங்கள் வந்திருந்தப்போ நித்திய ஜீவனுக்கான ஏராளமான காரியங்களை நம்ம பார்த்தோம். நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியமானது. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. இது எப்போ வேணாலும் முடிந்து போகலாம். அடுத்த நிமிஷமே நம்ம கையில் இல்லை. ஆனாலும் அந்த வாழ்க்கை முடித்த பிறகு நமக்கு நித்தியம் என்பது கிறிஸ்துவுக்குள் வாழ்வோமானால் நிச்சயமாக நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக மாறுகிறோம் என்பதை இயேசு நமக்கு போதித்திருக்கிறார். எனவே அவர் பொய் சொல்லவே மாட்டார் என்பது நமக்கு தெரியும். அவரை நாம் நம்பினோமானால் நிச்சயமாய் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது தேவனோடு கூட நம்ம இணைந்திருப்போம். ஸோ இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக
நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பாஸ்டர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விசேஷமாக இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுலே ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். மறுபடியும் நாம் தேவனுடைய வசனத்துக்கு நேராக போகிறோம். தேவனுடைய வசனம் தான் நமக்கு ஆதாரம். அந்த வசனத்தில் தான் நமக்கு எல்லாமே இருக்கிறது. வசனத்தை விட்டு நம்ம வெளியே இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்காது. எனவே மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இவனமாய் சொல்கிறத நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள் என்றார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவர் இடத்துல நித்திய வாழ்வை நான் பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு ஆசை இருக்குது. கேட்ட வந்து நித்திய வாழ்வை குறித்து அவன் அறிஞ்சிருந்தா அந்த நித்திய வாழ்வை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அப்படி அதுக்கு வழி எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஆண்டவர் கொடுக்குற பதில் என்று சொன்னால், கற்பனையை கை கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டார். கற்பனை, இந்த கற்பனை எங்கே இருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு பைபிளில் தவிர கற்பனை வேறு எங்கே இல்லை. இந்த பஞ்சாகமம் அப்படின்னு சொல்கிறோம், தோரா அப்படின்னு சொல்கிறோம். இந்த தோராக்குள்ளே அந்த கற்பனைகள் இருக்கிறது. சரி, 613 கற்பனைகள் அங்கே தான் இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. உனக்கு நித்திய ஜீவன் வேணும், ஆனால் நீ பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுற, ரொம்ப நல்லது. ஆனால் நீ வந்து என்ன பண்ண, கற்பனையை கை கொள்ள அப்படின்னு சொல்கிறார். சில நேரத்தில் நம்ம வேதத்தில் பழைய ஏற்பாடு அப்படின்னு சொன்னாவே கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அது வேண்டாம், அது ஆண்டவர் நிறைவேற்றிட்டாரு, நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த பழைய ஏற்பாட்டை வந்து பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தை வந்து இந்த இடத்துல மையப்படுத்துகிறார். ஏன்னா அதுதான் வேதம், அதுதான் கற்பனைகள். மோசே மூலியமாய் ஆண்டவர் திருவுளம் பற்றி மோசே மூலியமாய் மக்களுக்கு சொல்லி கொடுத்ததான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை தான் கற்பனைன்னு சொல்கிறாரு. அதை நீ கை கொண்டா போதும், உனக்கு கண்டிப்பாக நித்திய ஜீவன் உனக்கு உண்டாகும் என்றதான ஒரு பகுதியை வார்த்தை அவர் ஆண்டவர் அழக இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ கற்பனை என்ன, எங்கே இருக்கிறது அப்படின்றது நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னாக்கா 5 புத்தகத்தில் இருக்குது, வேற எங்கே இல்லை, 5 புத்தகத்தில் இருக்கிறது. 5 புத்தகத்தில் இருக்கிறது. அதாவது பென்டெடூக் அப்படின்னு சொல்லுவாங்க. பென்டெடூக் அப்படின்னு சொன்னால் 5 அப்படின்னு சொல்லுவாங்க, பஞ்சாகமம் அப்படின்னு சொல்லுவாங்க, தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 பதமாக பிரித்து பார்த்தோம்னா, ஒன்று கிரேக்க பதம், ஒன்று ஈப்ரு பதம். சரி, மேலே சொல்கிற அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டெடூக் அப்படின்னு சொன்னால் ஒரு பாக்ஸ், அது சரி பாக்ஸ் மாதிரி. தோரான்றது வந்து தேவனுடைய கட்டளை. அந்த தேவனுடைய கட்டளை வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. நம்மளுக்கு தேவையானது பென்டெடூக் கிடையாது, நம்மளுக்கு தேவையானது தோரா, கர்த்தருடைய கட்டளைகள், பிரமாணங்கள். அந்த பிரமாணத்துக்குள்ளதான் ஜீவனை ஆண்டவர் வச்சிருக்கிறார், வார்த்தைக்குள்ளதான் ஜீவனை வச்சிருக்கிறார். இதை நீ கை கொண்டு நடந்தாவ நீ நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளலாம். வேறு வழியை ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொடுக்கல, சொல்லிக் கொடுக்க வேண்டிய வழியை வந்து அழகாக அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறார். அதுக்கு தான் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 39 சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்கிறார். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த நித்திய ஜீவன் எங்கே இருக்கிறதுனாக்கா வார்த்தைக்குள்ளே வச்சிருக்கிறார், கற்பனைக்குள்ளே வச்சிருக்கிறார், கட்டளைக்குள்ளே வச்சிருக்கார், பிரமாணத்துக்குள்ளே வச்சிருக்கார். இன்னைக்கு இந்த பிரமாணத்தை கட்டளையும் மக்கள் மறந்து போனாங்க, ஏற்றுக்கிறது இல்லை. எனக்கா இது வந்து கேட்குற வந்து ஒருத்த யூதன் தான், வசனத்தை தெரிஞ்சவன் தான், தேவனுடைய கற்பனைகளை தெரிஞ்சவன் தான். ஆனால் தெரிஞ்சவன் தான் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல கேள்வியை கேட்குறா. அந்த மனுஷனுக்கு மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், நீ இதை கை கொள்ளுப்பா போதும். இப்போ இந்த இடத்துல அவர் வந்து அந்த இடத்துல இதை போதிக்கிறது நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, மற்ற எழுதியிருக்கிறார். அப்போ நீங்கள் இப்போ பார்க்கினா, இப்போ நம்ம ஒரு வார்த்தையில் சொல்கிறீங்க, அதை ஒரு வார்த்தையில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, மறந்துட்டாங்க அப்படின்றதோட, ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றி வந்து அவங்க இத்தனை நூற்றாண்டு காலமாக இப்போ 21ஆவது நூற்றாண்டில் நம்ம இருக்கிறோம், நடுவில் வந்து மிஸ்டேக் ஆகிருக்கா? ஏன்னா ஜனங்க வந்து போதிக்கிறத மறந்துட்டாங்களா, இல்லை அவங்க ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திட்டாங்களா, அதனால் வந்து போதனைகள் மாறி போச்சா? ஏன்னா இயேசு போதித்திருக்கிற போதனையை தெளிவாய் போதித்து கொண்டு வந்திருந்தால் இவைகளெல்லாம் அதுக்குள்ளே இருந்திருக்க வேண்டும் இந்த நாள் வரை. ஏன்னா வேதாகமம் நம்ம கரத்தில் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு 400 வருஷ காலமாக வேதாகமம் நம்ம கரத்தில் இருக்குது. அப்போ இவைகளெல்லாம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த நாட்களில் மார்ட்டின் லூத்தரை அவங்களை கொண்டு இவைகளை செய்திருக்கிறார் அப்படி என்பதையும் சரித்திரத்தில் நம்ம வாசித்து தெரிந்து கொள்கிறோம். அப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில்
அதாவது நம்ம போதிக்கிற போதனைகள் தெளிவா இருந்தால் ஜனங்களை தெளிவா நடத்த முடியும் தானே. ஆமா, அந்த காலத்தில் ஆசாரியர்கள் போதிச்சார்கள். அதுக்காக வந்து ஆசாரியர்கள் இருந்தாங்க, வேத பாரகர்கள் இருந்தாங்க, நல்ல தேவனுடைய வசனங்களை கற்று தேர்ந்தவங்க இருந்தாங்க. அவங்க சொல்லி கொடுக்கறத மக்கள் வந்து கேட்டாங்க. சில பேர் அலட்சியம் பண்ணாங்களே, ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் விட்டுறாங்க இல்லையா. இப்போ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. ஏன்னா தேவனை விட்டு தேவனுடைய பிரமாணத்துக்கு அந்நியராக மாறிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு பைபிளில் நம்ம பார்க்கும்போது மல்கியா வந்து கடைசி மெசஞ்சர். அதாவது மல்கியாவின் வார்த்தைக்கு அர்த்தமே மெசஞ்சர்ன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. மலாக்கின்னு மெசஞ்சர் அப்படின்றத தூதகர், அதாவது தூதர்கள் அப்படின்றது தான் வார்த்தையின் அர்த்தம் போடப்பட்டிருக்கு. இப்போ அதுதான் பழைய ஏற்பாட்டில் கடைசியாக ஆண்டவர் மனிதர்களோட ஆனால் இருக்கிற மனுஷனோட பேசினத காரியம். அதுக்கு பிறகு 400 வருஷம் அவர் பேசலை, அவர் கேட்கவும் இல்லை, இவங்க கூட பேசவும் இல்லை. ஒரு தீர்க்கதரிசியும் ஆண்டவர் எழுப்பல. அதுதான் வந்து நம்ம இருண்ட காலம் இல்லை சைலன்ஸ் பீரியட் அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம். அதுக்கு பிறகு தான் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது 400 வருஷத்துக்கு பிறகு. ஏன்னா தானியேல் தீர்க்க தரிசனத்தில் இவைகளெல்லாம் நேரத்தோட காலங்களோட விவரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது 400 வருஷத்துக்கு பிறகு இயேசு வரார். அன்னைக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஒருவேளை ஃபர்ஸ்ட் அந்த 30 வருஷங்கள் இயேசு அந்த இடத்துல வருவதுக்கு முன்னே, அப்போ கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்னே யோவான் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரு, மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு. அப்போ தொடங்கின இந்த பிரசங்கம் இந்த 2000 வருஷமா ஆண்டவர் தொடர்ந்து பிரசங்கித்தது தாங்கிறார். ஆனால் 400 வருஷம் மாதிரி நமக்கு நடுவில் எந்த 400 வருஷமோ இரண்ட காலமே கிடையாது, ஆண்டவர் பேசாதே இல்லை. ஆனால் அப்படி இருக்கிறப்போ எப்படி இந்த மிஸ்டேக்குங்க ஆகுது? ஏன் தவறான ஒரு போதனைக்குள்ள ஜனங்கள் போறாங்க? இல்லை, ஆண்டவர் சொன்ன சுருக்கமாக சொன்ன ஆண்டவர் எழுதி கொடுத்தார் பிரமாணங்கள், கட்டளைகளை. இதை நீங்கள் கவனிக்கணும், இதை படிக்கணும், இதை கை கொள்ளணுன்றது தான் ஆண்டோடைய திட்டம். ஆரம்ப காலத்தில் இந்த மோசே காலத்துலேருந்து திரும்ப 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 வார்த்தைகளை பேசிட்டே வந்தார், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஆனால் மக்கள் வந்து கேட்ட பாடில்லை. ஏன்னா அந்த ஓசியாவில் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்லுது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அந்நிய காரியமாக எண்ணிட்டாங்க. இது வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான ஒரு அன்பின் கடிதம். நம்ம எப்படி வாழணும் என்று சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். இந்த வார்த்தையின்படி நம்ம நடந்தா நம்ம அவருக்குள்ள நித்தியத்துக்குள்ள வாழலாம். சிம்பிள் ரீசன் என்னன்னாக்கா, பெண்களுக்கு சமைக்கிற வேலை இருக்கிறதுனால அவங்க ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறதுன்னு தலையை போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நாளைக்கு என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி தலையை போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருங்க, அந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம். அவள் கன்ஃபியூஸ் இல்லாத எங்களுக்கு தெரியும் நாளைக்கு என்னன்றது, தலையை போட்டு வச்சுக்கிறதா இருக்குதுன்னு சில இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம வீடுங்களில் கூட நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். அப்போது ஒரு சார்ட் நம்ம அவங்களுக்கு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. இந்த நாளில் இது அவ்வளோதான்றது தவிர அவங்களுக்கு அந்த பாரம் வராது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது தேவன் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் தானே. எழுதி கொடுத்துருக்கிற காரியத்தை நம்ம கை கொண்டு நடக்கணும். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஓசையால் ஆண்டவர் சொல்லியிருக்கிற மாதிரி, அவர் மூலியமாக ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி என்னுடைய வார்த்தையை அவர்கள் அங்கீகரிக்கல, ஏற்றுக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, வேதத்தின் மகத்துவங்கள், ரொம்ப அற்புதமான மகத்துவங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ஆமென். அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எழுதி அவங்க கிட்ட கொடுத்தா அது அந்நிய காரியமா எண்ணினார்கள். வேற யாருக்கோ கொடுத்தது மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க. தனக்குரியது அப்படின்றது நினைக்கல. ஆனா அவங்களுக்கு தான் ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு. ஏன்னாக்கா அவங்கள தான் செலக்ட் பண்ணாரு. இந்த பூமியில எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் இவங்களை தனக்காக பிரித்து எடுத்து இவங்களை பரிசுத்தமாக்கி தனக்கென்று அவங்க வாழணும், தன்னுடைய தேசமா தன்னுடைய பிள்ளைகளா இருக்கணும்ன்றது ஆண்டோடைய திட்டம். அதனால் தொட்டு தான் அவங்களுக்கு அந்த காரியத்தை எழுதி கொடுத்தாரு. ஆனா எழுதி கொடுத்த வாங்கினவங்க, பெற்றுக்கொண்டவங்க அது அந்நிய காரியமா விட்டுட்டாங்க. I have written for him the great things of my law, but they were considering as a strange thing. ஆமா, அந்நிய காரியமா நினைச்சிட்டாங்க. ஆனா இது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆமா, எனக்கா பைபிள் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூதர்களும் தன்னுடைய பிள்ளைகள் 12 வயசுக்குள்ள அவங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி கொடுத்துருவாங்க, தோராவை சொல்லி கொடுத்துருவாங்க. 12 வயசுக்குள்ள வந்து தோரா வந்து கற்றுக்கணும், எல்லா பிள்ளைங்களை கற்றுக்கொள்ளணும். அந்த தோரா வந்து கற்றுக்கொள்ளாதவங்க யாரும் இல்லை, அது கற்றுக்குன்னு ஒப்புவிக்கணும். அம்மா போதிப்பாங்க, அப்பாவை சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் பைபிள் சொல்லுது, பிள்ளை ஆண்டனை நடக்க வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதானாலும் அதை விடாது இருப்பான். அப்போ சின்ன குழந்தை வயசுல இருந்தே அவனுக்கு அந்த வசனத்தை ஊட்டிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்,
அவர் எப்படி நம்மளை காப்பாத்தினாரு, எகிப்துல இருந்து அதுதான் பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது சாமுவேலை கொண்டாவது, மோசே கொண்டாவது, இல்லை யாக்கோபை கொண்டாவது, அவங்க அங்கங்க சில அடையாளங்களை ஏற்படுத்துறாங்க. ஆமா, கல்லில் மூலியமா சில அடையாளங்களை வச்சு. ஏன் அப்படின்னா அவங்க பிள்ளைங்கள் கேட்கும் போது அது என்னன்றதை சொல்றதுக்கு சொல்லி கொடுக்கணும், கவனம் வரும். இப்போ இந்த காலத்துல நமக்கு என்னன்னாக்கா அந்த மாதிரி வந்து ஒரு அடையாளத்தை வந்து இந்த போஜனம், ராவ் போஜனம் இல்லைன்னா பந்தி, அதை வந்து ஆண்டவர் ஒரு அடையாளமா விட்டு போயிருக்கிறார். இதை செய்யும் போதெல்லாம் என் மரணத்தை நீங்கள் தெரியப்படுத்துவீர்கள். அதுதான் ஒரு பெரிய அடையாளம். அப்போ பிள்ளைங்க வந்து இது என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, அப்போ நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும், இது என்ன, இயேசு எனக்காக நமக்காக அடிக்கப்பட்டிருக்காரு, அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, அவரை நினைவு கூறதுக்காக இப்படி செய்ய சொல்லி இருக்கிறாரு அப்படின்றத இன்னும் கூட அந்த பிராக்டிஸ்ல அந்த பிள்ளைங்களை பார்க்க வைப்பதுக்கும் அவங்களை நடத்துவதுக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி இவ்வளோ பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக் வந்து தொடர்ந்து ஏன்னா தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்படி ஒரு மிஸ் ஆக்கப்பட்டு மிஸ் இன்டர்பிரேட் ஆகி வந்து இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் நம்ம நிறைவேற்ற வேண்டியதில்லை, நம்ம வந்து இயேசுவை மாற்ற ஏற்றுக்கொண்டா போதும் அப்படின்னா, எனக்கு ஒரு கேள்வினா, நான் பைபிளில் இயேசு சொன்ன முக்கியமான விஷயம் என்ன பின்பற்று. ஆமா, கண்டிப்பா அப்படி அப்ப என்ன பின்பற்று அப்படின்னா அவர் வந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டு வருகிறவர். அப்ப அவரை பின் தொடர்ந்து போகிற கூட அதெல்லாம் நிறைவேற்றிக்கின்னு தான் அவர் பின்னால போக முடியும், தவிர நிறைவேற்றினா தான் அவர் பின்னால போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. இல்ல இப்போ இது யூதன் கிட்ட பேசும் பொழுது இல்ல டைரக்டா சொல்லிட்டுக்கலாம், ஆண்டவர் என்னை மட்டும் நீ பின்பற்று, வசனத்தை எதுவும் கை கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டுக்கலாம். ஆனா அவன்கிட்ட சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமா சொல்றாரு, கற்பனையை கைக்கொள். சரி, உனக்கு நித்திய வாழ் வேணுமா, பரலோகம் வேணுமா, நீ கற்பனையை கைக்கொள். நீ வேதத்தை மறந்தா நான் உன்னை மறந்துடுவேன்னு சொல்றாரு. உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப முக்கியமானது இது. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அவனுடைய ஆத்மாவுக்கு தேவையான உணவு இங்கே இருக்கிறது, அவன் ஆத்மாவை பாதுகாக்கிறதுக்கான உணவு இங்கே இருக்கிறது, அவன் நித்தியத்துக்கு கொண்டு போகிறதான உணவு இங்கே இருக்கிறது. இதை விட்டுட்டுனாக்கா எல்லாமே இன்னைக்கு கொலாப்ஸ் ஆகுது. அதுதான் மத்திய 4ஆம் அதிகாரத்தில், லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் சாத்தான் இயேசு கிறிஸ்து சோதிக்கும் பொழுது சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பிழைப்பை எங்க வச்சிருக்காருனாக்கா வார்த்தைக்குள்ள வச்சிருக்காரு, வசனத்துக்குள்ள வச்சிருக்காரு. அந்த வசனம் தான் ஆண்டவராகவே இருக்கிறார். அப்போ அதை உட்கொள்ளாம நம்ம விட்டுட்டோம்னா, அதை ஏற்றுக்கொள்ளாம நம்ம விட்டுட்டா, அதை கை கொள்ளாம விட்டுட்டா நம்முடைய ஆத்மா கெட்டுப்படும், நம்ம ஆவியை கெட்டுப்படும், நம்ம நித்திய வாழ்வை நம்ம சுதந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது முடியாது. நம்ம நித்திய வாழ்வு குறித்து நம்ம யோசிக்கிறது கூட அதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்போ நம்ம பெற்றுக்கொள்றதுக்கான வழியை ஆண்டவர் இங்கே சொல்லி கொடுக்குறான். அவன் கேட்குறான், அவனுக்கு பதில் கொடுக்குறான். என்ன செய்யணும், நீ எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ அவன் கொடுக்குற பதில் வந்து இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் கை கொள்ளு வரேன்னு சொல்லி போடுறான். ஆமாம், எல்லாத்தையும் நான் கை கொள்ளிட்டு வரேன். அவன் கை கொண்டு நடந்திருக்கிறான். ஆமா, இல்லைன்னா இயேசு உடனே அவனை எதிர்த்திருப்பாரு. ஆமா, இல்ல நீ ஒண்ணுமே செய்யல. ஏன்னா இயேசுக்கு எல்லாமே தெரியும். இயேசுக்கு எல்லாமே தெரியும். அதாவது நத்தானியால பார்த்து சொல்றாரு, நீ மரத்துக்கீழ் இருக்கும் போதே, அத்தி மரத்துக்கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன்றாரு. கபடற்ற உத்தம இஸ்ரவேலனேன்னு சொன்ன உடனே தான் அவர் வந்து மேசியா அப்படின்றது ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அது. நத்தானியல் போய் அந்த மரத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்தது. ஆனா இவர் அதை சொன்ன உடனே, ஏன்னா கூட கூட்டிட்டு வந்து நம்ம பிலிப்புக்கே தெரியாது, அது பிலிப் கூப்பிட்டு வர்றாரு, அவருக்கே தெரியாது இவர் போய் உட்கார்ந்து இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் சொன்ன உடனே அவர் கன்விக்ட் ஆயிடுறாரு. அதுல இருந்து தேவனை பின்பற்ற ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா பின்பற்றுகிறார். கடைசி வரை அவர் பின்பற்றி அவருக்கு கொடுத்த ஊழியங்களை அவர் செய்து முடித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு மறைந்து எதுவுமே இல்லை. ஒருவேளை இவன் பொய் சொல்லியிருப்பான் அப்படின்னா, இன்னைக்கு கூட என்ன சொல்றான், வேதத்துக்கு கீழ்ப்படிது நடக்கிறியா அப்படின்னா நடக்கிறோம் அப்படின்றாங்க. நடக்கிறாங்களா இல்லையன்றது கர்த்தருக்கு தான் தெரியும். நம்ம வார்த்தையில சொல்றது இல்லை தானே பாஸ்டர்? இல்லை, கண்டிப்பா வார்த்தையில இவன் வந்து டைரக்டா ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஏன்னா தேவன், நம்முடைய தேவன் வந்து பொய்யுரையாத தேவன். ஆமா, சகலத்தையும் அறிந்தவர். ஒரு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற எல்லா ஆழங்களும் அவருக்கு தெரியும். இவங்கிட்ட கேட்கிறாரு. கேட்ட உடனே இவனும் பதில் சொல்றான். ஆண்டவர் மறுபடியும் அவனை பார்த்து சொல்றாரு, உங்ககிட்ட ஒரே ஒரு குறைத்தான் இருக்குது, நீ பெரிய ஐஸ்வர்யவனா இருக்கிற, அதை வித்து தரித்திரங்க ஏழைகள் இல்லாதவர்களுக்கெல்லாம் கொடு. ஏன்னா இது கூட கட்டளை தான். ஆமா, இது கூட கட்டளை தான். எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது, நீ ஒரு காலத்தில் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்த, பிரச்சனையில் இருந்த, உனக்கு அதெல்லாம் நீ நினைச்சுக்கொள். உன் சகோதரன் கஷ்ட கண்ணீரில் ஒன்றும் இல்லாத தரித்திரத்தில் இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கிறது எடுத்து அவன் ஆசீர்வதின்னு சொல்கிறார். இது பிரமாணம், கட்டளை. அப்போ அதை வந்து அவன் மிஸ் பண்ணி இருக்கிறான்னு நினைக்கிறேன். அதை தான் இந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறா. ஒரே ஒரு குறைத்தான் இருக்குது, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிறது, ஆனால் கேட்குறவனுக்கு நீ கொடுக்க மாட்டேன்ற, இல்லாதவனுக்கு நீ உதவி செய்ய மாட்டேன்ற அப்படின்றத ஒரு வார்த்தையை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறான்.
மீதி எதுவுமே அவங்ககிட்ட தப்புன்னு சொல்லல. ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ பிரமாணத்தை கைக்கொள். நீ கை கொள்ள வேண்டியதை மட்டும் நீ கை கொண்டினா போதும், உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அவங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு அவர் என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கும் வந்து நம்ம இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆமா. ஏன்னா சமீபத்தில் ஆண்டவர் பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களை பின்பற்றாத, கிறிஸ்துவை பின்பற்று. ஆமா. நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, கிறிஸ்தவர்களை பின்பற்றுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள். குறைகள் எல்லார்கிட்டையும் இருக்கு ஏதோ ஒரு விதத்துல. ஆனா அந்த குறைகள் எல்லாம் நிறைவாக்கும்படி ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோம். எல்லாத்தையும் ஜெயிக்கணும், ஆண்டவருக்காக வாழணும். ஏன்னா சோதனை இல்லாத மனுஷன் உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாரும் சோதிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சோதிக்கப்பட்டார். ஆனா பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியராக இருந்தார் அப்படின்றத பைபிள் நமக்கு சொல்லுது. அப்போ நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருந்தா எபிரேயர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த சோதனைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. ஆனா அதை வந்து ஒவ்வொரு நாளும் ஜெயித்து நம் முன்னேறி கடந்து போவதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணும். அதுதானே. அப்ப அதுதான் இவர் சொல்றாரு, இதெல்லாம் தாண்டி நீ வந்து இவைகள் எல்லாம் உங்ககிட்ட இருந்தாலும், இதெல்லாம் நீ கீழ்ப்படிந்திருந்தாலும், உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, என்ன பின் தொடர்ந்து வா. அவர் ரொம்ப அழகா சொல்றான். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டே கை கொண்டு இருக்கிறேன், ஆனா இன்னும் என்னிடத்தில் குறை என்ன அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அழகா சொல்லிடுறார். நீ பூர்ண சர்க்குணனா இருக்க விரும்பினால் 21ஆம் வசனம், உனக்கு உண்டானவைகள் எல்லாம் நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும். If you want to be perfect, அந்த வார்த்தை பாருங்க, பெர்ஃபெக்ட், பூரண சர்க்குணரா. பூரண சர்க்குணர் அப்படின்றது ஆண்டவருடைய கேரக்டர்ஸ். ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரை போல மாறணும். அப்போ அந்த டைம்ல கூட வந்து இயேசு பாருங்க, நீ என்ன போல மாறணும்ன்றாரு. ஆமா. இன்னைக்கு வந்து உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி சொல்றது இல்ல. எந்த தலைவரும் நீ என்ன போல மாறணும் அப்படின்ற யாரு வந்து என்கரேஜ் பண்றாங்க? சொல்றது கிடையாது. நம்மளை போல யாரும் வரக்கூடாதுன்னு தான் பாக்குறாங்க தவிர, இவர் என்ன போலவே மாறுன்ற ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இப்ப கூட உலகத்துல அது இருக்கு. நம்ம தேவனோட கூட அவரோடு கூட அவரை போல மாறி இந்த உலகத்துல வாழ முடியும். ஆமா, அவர் கூடவே இருக்கணும்ன்றது தான் அவருடைய விருப்பம் கூட. விருப்பம் கூட அவர் கூடவே இருக்கணும்ன்றது. அதான் மார்க் 3:14 கூட சொல்லுது, அவர் கூட இருக்கணும்னு விரும்புறாரு. யோவான் 17 கூட ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, ஆண்டவரே நீர் நமக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒருவராய் நீர் என்னிலும் இருக்கிறது போல அவர்களும் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும், ஒன்றா ஒரே மாதிரி மாறணும் அப்படின்றது அவருடைய அந்த ஒருமை தன்மையை வந்து ஆண்டவர் ரொம்ப அழகா பாருங்க. அந்த சராசரங்களை ஆளுகிற தேவன், வார்த்தையால சகலத்தையும் உண்டு பண்ணவர், அவ்வளோ பெரியவர். அவருக்கு முன்ன நம்ம தூசி, அதாவது நம்ம ஒண்ணுமே கணக்கு இல்லாதவங்களை நம்ம வந்து அவரோடு கூட இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவரை போல மாறணும்னு விரும்புகிறார். இவனுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்படுது, அதாவது பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு. இப்போ வந்து இன்னைக்கு காலத்துல வந்து நான் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு உதாரணம் தானே. ஆமா, இதை விட வேற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன்னா அவங்ககிட்ட வந்து பாக்குறாரு, ரொம்ப நல்ல மனுஷன், சொல்றதெல்லாம் இவங்ககிட்ட எதுவுமே தப்பா சொல்லவன். அவன் கேட்கறது வந்து நித்திய வாழ் வேணும்னு சொல்றான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கற்பனையை கை கொள்ளுன்னு சொல்றாரு. அடுத்து பாக்குறாரு, அவனை கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு. ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்ககிட்ட வந்து பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறான். அப்போ சொல்றாரு, நீ தரித்திரருக்கு விற்று கொடுப்பா கொஞ்சம். ஏன்னா அவனுக்கு அந்த சுவாபம் இல்லாத இருந்திருக்கு. தரித்திரனுக்கு கொடுக்கற சுவாபம் இல்லாத இருந்திருக்குது. அதாவது நீங்க அங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம லாசரு ஐஸ்வர்யவான 16ஆம் அதிகாரத்துல அதுல பேசும்போது இந்த லாசரு ஐஸ்வர்யவான கதை வருது. அப்போ நீ வந்து அந்த இடத்துல எல்லாவற்றையும் அனுபவித்தாய், அவனும் சம்பூர்ணமாய் வாழ்ந்தாய். ஆனா அவனுக்கும் கொடுக்கக்கூடிய சுவாபம் இல்லை. ஏன்னா இவன் வந்து அவன் மேஜையில் இருக்கிற துணுக்கிகளை சாப்பிட்டுட்டு இருந்தான், தவிர அது கீழே விழுந்துச்சு. அதனால சாப்பிட்டதை தான் இவர் எடுத்து சாப்பிட்டார். ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்க தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், இந்த மூளையில அதெல்லாம் எடுத்துட்டு அவங்க போட்டுருவாங்க. அதாவது அவங்க சாப்பிடும் போது அந்த அவங்களுக்கு கொடுக்குற உணவுல இல்லை. இப்போ நம்ம எப்படி ஒரு பிரெட் பீஸ் இருக்குன்னா, நிறைய பேர் வந்து அந்த சுற்றி இருக்கிற ப்ரௌனை கட் பண்ணிடுவாங்க, கட் பண்ணி போட்டுருவாங்க, மீதியை வந்து தான் சாப்பிடுவாங்க. இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாம் அப்படி தான் சாப்பிட்றது. நம்ம வந்து அப்படியே சாப்பிட பழக்கப்பட்டிருக்கோம், அதனால் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி இந்த ஆரஞ்சை தோல் உரிச்சு சாப்பிட்றோம் அந்த மாதிரி வந்து அந்த பிரெட் இருக்கிற ஓரமாக இருக்கிற ஸ்லைஸ் எல்லாம் அதெல்லாம் கட் பண்ணிட்டு அதை போட்டுட்டு மீதி சென்ட்ரல் இருக்கிற அந்த பகுதி தான் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. நான் பார்க்குறேன் அதை. அப்போது அந்த துணிக்கைகள் தான் இவனுக்கு
அவனுக்கு போடப்பட்டிருக்கு. ஆமா அவனுக்கும் கொடுக்கக்கூடிய சுவாபம் இல்லாதான் இருந்திருக்கு. அவனுடைய முடிவு ஆக்கினி தீர்ப்பு அடைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமா அப்போ இவனுக்கும் அந்த கொடுக்கக்கூடிய பழக்கம் இல்லாத இருந்ததுனாலதான் ஆண்டவர் சொல்றார். அப்ப கொடுக்கறது வந்து தேவனுடைய பழக்கம். ஆமா அவன் தானே. ஏன்னா அப்படிதான் சொல்லுது யாக்கோபு 1:17 கூட, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதானிடத்திலிருந்து கிடைக்கிறது. அடுத்து சொல்றாரு, நன்மை செய்ய அறிந்திருந்தோம் நீ செய்யாமல் போனா பாவம். அது ஒரு பிரமாணம் தான். நன்மை செய்ய தெரியும் உனக்கு. தேவன் வந்து நன்மை செய்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனா வந்து நன்மைகளை செய்தார். அதான் அப்போஸ்தலர் 10:37-38 நன்மை சுற்றி திரிந்தார். அப்ப அந்த நன்மை செய்கிற குணம் வந்து தேவன்கிட்டே இருக்கிறது. அப்ப நம்மிடத்துல அதை தான் எதிர்பார்க்கிறோம். அதாவது நாம் அவர் நமக்குள்ள இருப்பாரானால் அவருடைய சுவாபங்கள் இந்த உலகத்தில் நமக்குள்ள வெளிப்படணும். ஆமா, வெளிப்படணும் யோசிக்கிறேன். அதுதான் யோசிக்கிறேன். அப்ப அந்த யூதர்கள் வந்து அந்த எண்ணம் இல்லை அவனுக்குள்ள. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். இப்போ இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் இதை தொடர்ந்து அப்படியே கண்டினியூ ஆக போது நம்ம அடுத்த பகுதியில் அப்படியே நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில காரியங்கள் எல்லாம் நம்ம ஊழியக்காரர்களோடு கூட உட்கார்ந்து பேசும்போது, அதுவும் எப்படின்னா தேவனுக்கு பயந்தவர்கள், ஒருவேளை ஆண்டவர் வந்து இவ்வளோ நாள் ஒவ்வொரு ஊழியக்காரும் உருவாக்கி இருக்கலாம். கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம் பாருங்க, அவர் உருவாக்கினவர்களை அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு நாட்களுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அவர் என்ன சொன்னாலும் அதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டாயத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் துல்லியமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த இடத்தில் நமக்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து பல முறை நம்ம தியானிச்சிருக்கலாம். ஒரு கோணத்தில் இப்போது தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான வழி என்ன என்பதை இயேசு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ நாம் இந்த உலகத்தில் பூரண சர்க்குணர்களாக இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தரித்திரர்களுக்கு கொடுத்து நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஏன் நம்ம வந்து எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாதுன்னா, எவ்வளோ நம்ம கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாய் நம்மை காண்பித்தாலும் நமக்கு ஐஸ்வர்யங்களும் இந்த உலகத்தின் சம்பத்துகளும் நம்மோடு இருந்தால் நம்முடைய மனம் அங்கே தான் இருக்கும் என்பதை வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய முழு இருதயத்தோட நாம் அவரை பின்பற்ற நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற கடைசி காலத்தில் இருக்கிறோம். எல்லாம் லைனாக அப்படியே நிறைவேறிட்டே வருது. எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாரு. கேட்டு நடப்பதும் நடக்காமல் போவதும் உங்ககிட்ட இருக்கிறது. அதே போல் போதிக்கிற எங்களுக்கும் ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும் போது எங்களுக்கும் சாதாரணமாக இல்லை. வேதவசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டியும், உங்களோடவும் பேசும் எங்களோடவும் பேசும், உங்களையும் வெட்டோம் எங்களையும் வெட்டோம். அதனால் நாங்களும் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். பர்ஃபெக்டாக தேவனை பின்பற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அதுக்கு ஏற்ற காரியங்களை இந்த உலகத்தில் நாம் சிந்திக்கும் போது தியானிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். இந்த பகுதி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு பாஸ்டர். தொடர்ந்து உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற காரியங்களை இந்த பகுதியிலிருந்து அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக இந்த எபிசோடில் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புனா நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர். இந்த பகுதி முழுக்க அந்த வசனங்கள் வந்து அவன் கேட்குற கொஸ்டின் வந்து நித்திய வாழ் வேணும், ஆண்டவர் கொடுக்குற பதில் கற்பனையை கைக்கொள். மறுபடியும் கேட்குறான், ஆண்டவர் என்கிட்ட ஏதாகிலும் குறை இருக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லி கொடுக்குற ஒரு காரியம் என்னன்னாக்கா, நீ ஐஸ்வர்யனாக இருக்கிற, நீ வந்து அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் வந்து தரித்திரருக்கு கொடுத்துரு நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு. மறுபடியும் கீழே 22 வசனத்தில் வாங்கும்போது அவன் ரொம்ப வேதனைப்படுறான். அவன் வாலிபனாக இருக்கிறான், மிகுந்த ஐஸ்வர்யனாக இருந்தபடினால இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப வேதனை ஆகிட்டு என்ன பண்ணா, துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். வந்த நோக்க நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளணும்னு தான் ஆசைப்பட்டான். அதுக்கு வழி கேட்டால் வழியை சொல்லிட்டாரு. ஆனால் ஆண்டவர் சொன்னபடி அவன் செய்யலை. இன்றைக்கி நம்ம கூட வசனத்தெல்லாம் கேட்குறோம், வசனத்தை தியானிக்கிறோம். ஆண்டவர் சொல்றபடி கேட்டால் மட்டும்தான் நம்மளும் நித்தியத்துக்குள் போக முடியும். ஆண்டவர் சொன்னது கேட்டுட்டு நம்ம செய்யாம போயிட்டோம்னா நம்ம வந்து இதை வந்து பல பேருக்கு அறிவித்தாலும், நம்ம உட்கார்ந்து இதை பேசி பலர் இதை பார்க்கத்தக்கதை அறிவித்தாலும் வசனத்தின்படி நாம் நடக்காவிட்டால் நமக்கும் அதே நிலைமை தான் வரும். ஏன்னா நம்ம என்னதான் பிரசங்கித்தாலும் வசனத்தின்படி நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா கை கொண்டு பிரசங்கிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமாம், அந்த சங்கீதத்தில் கூட சொல்ல வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரே பாக்கியவான் என்று சொல்லி 119 சங்கத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் அப்படின்றது சொல்லுது. அப்போ வசனத்தின்படி நடக்கிறவன உத்தம மார்க்கத்தார். நம்முடைய பைபிள் படி கிறிஸ்தவம் என்பது மார்க்கம் தானே. அந்த மார்க்கம் வந்து பரிசுத்தமான மார்க்கம், நீதியின் மார்க்கம், ஜீவ மார்க்கம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இயேசுவின் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கணும். அவங்க தான் நம்ம நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்.
இல்லைன்னு சொன்னால் இல்லை அப்படின்றது தான் ஆண்டவர் இந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறார். இப்போ கேட்குற நாமளும் சரி, வாசிக்கிற நாமளும் சரி, பிரசங்கிக்கிற நாமளும் சரி, இந்த வசனத்தின்படி நம்ம நடந்து கொள்ளணும். அப்போ கண்டிப்பாக நம்ம நித்தியத்துக்குள்ளே போக முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேவனை பின்பற்றுங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள், அவர் சொல்கிற காரியத்தை பின்பற்றுங்கள். இந்த எபிசோடை நாங்கள் முடிக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களை பின்பற்றாதீங்க, கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களை நீங்கள் பின்பற்றலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக்கொண்டு உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், போதிக்கிறவர்களை பின்பற்றாதிருங்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். மீண்டுமாய் அடுத்த எபிசோடில் எல்லாவற்றையும் நாம் பார்க்க போகிறோம். அதுவரை நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.